ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஒரு கருப்பு கொண்டக்கடலை உருளைக்கிழங்கு குருமா தான் பார்க்க போகிறோம். இதுக்கு 200 கிராம் கடலையை நைட்டு ஊற வச்சுருக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயம், 4 மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு உருளைக்கிழங்கு இதெல்லாம் சேர்த்து குக்கரில் வேக வைக்கணும். தக்காளி வெங்காயம் வெந்ததுக்கப்புறம் எடுத்து மிக்ஸியில் தனியாக அரைச்சி வைக்கிறதுக்காக. அப்புறம் ஒரு 4 பச்சை மிளகா, கொஞ்சம் இஞ்சி, ஒரு 6 பல் பூண்டு, இதெல்லாம் குறைப்பாருங்க. கடாயில் ஆயில் ஊற்றி சோம்பு மட்டும் போட்டு இஞ்சி பூண்டு பச்சை மிளகா அந்த பேஸ்ட்டை போட்டதுக்கப்புறமா வேக வச்சு வச்சுருக்கோம்ல தக்காளி வெங்காயம் மாதிரி மிக்ஸில் அரைச்சி அந்த பேஸ்ட்டையும் போடுங்க. அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் வத்தல் பொடி, 2 டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி, அந்த பேஸ்ட் எல்லாம் போட்டு எல்லாம் மிக்ஸ் ஆகி வந்ததுக்கப்புறமா வேக வச்சு வச்சுருக்கிறோம்ல கருப்பு கொண்டக்கடலை உருளைக்கிழங்கு அதை போடுங்க. போட்டு மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம தேங்காயில் பாதி முறியில் பாதி அளவுக்கு தேங்காய் எடுத்து அதில் கொஞ்சம் சோம்பு போட்டு அரைச்சி அந்த பேஸ்ட்டு உள்ளே போட்டு எல்லாம் மிக்ஸ் ஆகி வந்ததுக்கப்புறமா அதில் கொத்தமல்லி தூவி இறக்கினா சுவையான குருமா தயாராகும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், இதே மாதிரி செய்ய சாப்பிடுங்க.